ஒரு சபாநாயகர் எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வரம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அவர் வந்து ஒரு தொகுதியை கேட்டார், அண்ணா முடியாதுண்ணே அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு அதுதானே ஒன்றுன்னாரு. இல்லைண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே, மாவட்ட செயலாளர் அங்கே 30 வருஷமாக இருக்கிறாப்லண்ணே, தயவுசெய்து அந்த தொகுதியை விட்டுருண்ணே அப்படின்னு. நேராக தலைவர்கிட்ட போய், இல்லைங்க நான் தேர்தலில் நான் நிற்கல, எனக்கு அந்த தொகுதி இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தலைவர் சொன்னார், இல்லை நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேறு எந்த தொகுதி கேட்குறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னாரு. இல்லை நான் என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் நிற்கல அப்படின்னாரு. தலைவர் அப்படி இல்லை, 30 வருஷமா என்னையே நம்பி சைக்கிளில் போய் போஸ்ட் ஒட்டி கொடி கட்டி இன்னைய வரைக்கும் எனக்கோசம் அவன் இத்தனை வருடமா இருந்திருக்கிறான். அவனை எக்காரணத்தை கொண்டும் ஒரு சாதாரண தொண்டனை நான் விடமாட்டேன். அதே போல நீங்களும் எனக்கு வேண்டும், அதுக்காக நீங்கள் நின்னே ஆக வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு தொகுதியில் வேற தொகுதியில் நின்னாரு, அண்ணன் ஜெயிச்சாரு. இன்னைக்கு ஒரு சபாநாயகராக பார்க்கறதுக்கே ஒரு அம்சமா, ஒரு அழகா, அவருடைய பேச்சு அழகா திருத்தமா, ஒரு வார்த்தையும் அவள் அழகா பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனான்ஸ் மினிஸ்டர், அவர் நீங்க பாத்தீங்கன்னா வரும்போது முடியலாம் இப்படி வச்சுன்னு வந்தார். வந்தோடனே ஆஃபீஸுக்கு வந்த உடனே, அண்ணா இப்படிலாம் வச்சுக்கூடாதுண்ணே, நீ தேர்தலில் நிற்கணும்னா அந்த முடியெல்லாம் கட் பண்ணிடணும் அப்படியே நீ மேலே கீழே பார்த்தாரு. சரி ஃபஸ்ட்டு அனுபவம் சரின்னு சொல்லி போயிட்டு அடுத்து ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக வந்தார். கண்டிப்பாக நீ எம்எல்ஏ ஆகிடுவேன். அப்போ ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் எப்படி பட்ஜெட் உரையை தாக்கல் பண்ணுவார் இப்படின்ற ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. உண்மையாகவே மிக சிறப்பாக தெல்ல தெளிவாக அவர் அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். அடுத்தபடியாக விவசாயத்துறை அமைச்சர், அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர், அவர் பட்ஜெட்டு எப்படி இருக்குமோ எதுன்ற அந்த ஒரு பயம் பதட்டம்லாம் இருந்தது. அவரும் மிக சிறப்பாக அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். எங்கள் செங்கோட்டை அண்ணன் வந்தார், போய் பார்த்தேன். முதல்ல பார்க்கும்போது அப்படியே சரி நாடா இது ஒரு சீனியர் மோஸ்ட் வராரு அப்படின்னு நினச்சேன். வந்தார், தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா இதை மாதிரி அப்படின்னு. சரி அவருடைய தொகுதி கடந்த 10 தடவை 9 தடவை ஜெயிச்சிட்டாரு, அதனால் அவர் கண்டிப்பாக அந்த இடத்துல நின்று ஜெயிக்க போகிறார். ஆனால் அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தலைவர்கிட்ட, எனக்கு நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்க, நான் என்ன தொகுதியே கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். என்னண்ணே நீங்கள் இது மாதிரி ஒரு கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க, அது உங்கள் தொகுதி தான். இல்லை நீங்கள் ஒரு தலைவர், நீங்கள் எந்த தொகுதியை கொடுக்குறீங்களோ அந்த தொகுதியில தான் நான் நிற்பேன். அது நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தொகுதியாக இருந்தாலும் சரினார். ஏன்னா ஒரு 10 தடவை 9 தடவை எம்எல்ஏ இருந்தவர், அவருடைய அனுபவசாலி மந்திரியாக இருந்திருக்கிறாரு. அந்த பணிவு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஆதவ அர்ஜுனா சகோதரர் எனக்கு கண்டிப்பாக ஓணும் அப்படின்னு சொல்லி நான் தளபதி கிட்ட கேட்டு, அவர் எனக்கு கண்டிப்பாக நம்ம கட்சிக்கு தேவைன்னு சொல்லி கேட்டு வாங்க. ஏன்னா உங்க கூட நிறைய நாள் நிறைய வருஷம் கூட இருந்தார். அவர் ஒரு புத்தகம் வெளியிட்டதுனால அவருக்கு வந்தது, அவரை விட்டாங்க, நாங்கள் எடுக்கணும். எங்கள் ஐஆர்எஸ் அருண்ராஜ் சார், ஏன் சார் எதுக்கு சார் அரசியல், ஐஆர்எஸ் பதவியிலேருந்து நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்படி இருக்கும்போது இல்லைங்க நான் அரசியலுக்கு வந்தே ஆகுனார். சரிங்க அப்படின்னு தலைவர்கிட்ட அடிக்கடிக்கு வந்து பார்ப்பார். நான் வந்து யாருக்கும் தெரியாமல் வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. நான் ராஜினாமா பண்ணிட்டு நேரடியாக வந்து நான் பார்க்கணும், உங்களோட கட்சியில் நான் பண்ணிட்டு நான் தேர்தலில் நான் நிற்கணும் அப்படின்னார். அவங்க மாமியார் எல்லாருமே உன்னை ஐஆர்எஸ்க்கு தான் நான் பொண்ணு கொடுத்தேன், அரசியலுக்கு நீ போய் தெரிஞ்சா நான் கண்டிப்பாக உனக்கு பொண்ணே கொடுத்துருக்க மாட்டேன் நிலைமையெல்லாம் அவருக்கு வந்துச்சு. ஆனால் தலைவர் ஒன்னே ஒன்று தான் சொன்னார், அந்த ஐஆர்எஸ் பதவியோட நீங்கள் நம்மளுடைய கட்சியில் ஒரு நல்ல இடத்துக்கு நல்ல பதவிக்கு வருவீங்க, பயப்படாமல் தேர்தலில் நில்லுங்க, ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர். அவருடைய வில் பவர், எதையும் சாதிக்க முடியும். எதையாவது ஒன்று சொன்னார்னா அது செய்யறதா இருந்தால் மட்டும்தான் சொல்லுவார். இல்லைன்னா நீங்கள் எப்படி சொன்னாலும் சரி அதை செய்ய முடியாது இருக்குதுன்னா கண்டிப்பாக அவர் அதை சொல்லவே மாட்டார். அதுமாரி எங்கள் ராஜ்மோகன் அண்ணன் பேசியே எங்கள் அண்ணன் இன்னைக்கு அமைச்சராயிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க, கூட்டணி கட்சியில் இருக்கிறவர் என்னடா இது என்னை பற்றி எதுவுமே சொல்லலையான்னுட்டுன்னு. அதெல்லாம் விஸ்வநாத அண்ணனும் சரி, நானாவும் சரி, டூரிசம் மினிஸ்டரும் சரி, விசிகேலேருந்து இருக்கிற அண்ணனும் சரி, எல்லாமே எங்களுக்கு உண்மையாகவே எங்கள் தலைவருக்கு ஒரு உண்மையானவர்கள் எல்லோரும் எங்களுடன் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், ஒருத்தவங்களை கூட யாருமே இப்படியும் எடுக்க முடியாது அப்படியும் எடுக்க முடியாது. எந்த இடம்னு பார்த்தா தலைவர் தளபதின்றது மட்டும் அவர் கூடயே தான் வாழ்நாள் முழுவதும் சாகும் வரை தலைவர் தளபதி கூட தான் நாங்கள் எல்லோரும் இருப்போம்.